சமரசமையா, நீங்கள் நீண்ட நெடிய காலமாக தமிழ்நாடு அரசியல் நீரோட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடந்து வரக்கூடிய இந்த சண்டையை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்று குறிப்பாக நான் இன்னும் 1-2 வருஷம் இந்த கட்சிக்கு தலைவராக இருப்பதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்ட்டெல்லாம் கேட்டார். இந்த கேட்டது சும்மா பேசும்போது கேட்கல, ரொம்ப நேர்த்தியாக எழுதி வைத்து கொண்டு மறந்து விடுவோம் என்பதற்காக என்ன பேச போகிறோங்கிறத ரொம்ப நேர்த்தியாக திட்டமிட்டு இதெல்லாம் பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது ஒரு பெரும் அரசியல் கட்சி தலைவருக்கு அது தான் பலமிழந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதை வெளிப்படுத்துவதா மாறாதாங்கய்யா? எப்படி இது மாறாதா? மாறாதுங்க. வேற அதாவது அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் இவர்களுடைய இந்த சண்டை இது நாடக சண்டை போல, நாடகத்தில் வர சண்டை மாதிரி, டிராமாவில் வர்ற இது மாதிரி. அப்படியா? அப்பனும் மகனும் குடும்பத்தில் வர்ற மாதிரியே தான் அரசியலும் வருது. பாமக என்பது தேசிய கட்சியா இல்லை மாநில கட்சியா இல்லை குடும்ப கட்சியா? அது ஒரு மாநில கட்சி. மாநில கட்சி என்ற பெயரில் குடும்ப கட்சி ஒன்று. ரெண்டாவது, எங்கள் குடும்பத்தில் யாரும் இதற்கெல்லாம் வெளியே வரமாட்டார்கள், அது இதுன்னு அவர் எவ்வளோ சொன்னார். அன்புமணியை தயார் பண்ணார். சௌமியா எப்படி வந்தாங்க அப்புறம்? அதை தான் இன்றும் அவர் சொல்லியிருக்காரு. முகுந்தன் அப்படி எப்படி வர்றாரு அப்புறம்? அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லா பொறுப்புக்கும் வராங்க. அது ஒரு குடும்ப கட்சியை தவிர வேற அல்ல. ஒன்று, சண்டை மாதிரி உலகத்துக்கு தெரியும், ஆனால் சண்டையே இல்லை. வெடிக்கும், அது நாடக வெடி, வெங்காய வெடி. திரும்ப சேர்ந்துக்குவாங்க. எலெக்ஷனுக்குள்ளே சேர்கிறார்கள் இல்லையா என்று பாருங்கள். இது என்ன, அவங்க அரசியல் கட்சி வச்சு பல பேர் அரசியலில் இருந்து ஏதோ வேறு வேலையில் இருப்பாங்க. அரசியலுக்கு வருவது என்றால் என்ன அர்த்தம்? அரசியலுக்கு வந்தால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ அதிகாரம் கைக்கு வரும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கருணாநிதி குடும்பமே. அரசியலுக்கு வந்தால் சம்பாதிக்கலாம். இப்போ நீங்கள் உதயநிதியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லா துறையிலும் அவங்க குடும்பத்தை எடுங்க. ஒரே நேரத்தில் முதல்வர் அப்பா, துணை முதல்வர் மகன், பெரிய மகன் டெல்லி மந்திரி, மச்சான் டெல்லி மந்திரி, தான் பெத்த மகன் எம்பி. இப்படி எந்த நாட்டில் இருந்துருக்குது? எந்த ஊரில் இருக்குது? எந்த கட்சி அப்படி இருக்குது? அது திமுகன்றது பேர் பெற்ற கட்சி. பாமகவும் அதே கதி தான். அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆனார். எப்படி எம்பி ஆனார்? மற்றவங்களுடைய கூட்டணியில். ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன? இன்றைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பொது வெளியில நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அவர் அமைச்சராக்கினது, எம்பி ஆக்கினது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அவர் ஆதங்கத்தை சொல்லியிருக்கார். நீங்கள் அது பெத்த மனம் பித்துங்க, புள்ள மனம் கல். பால் பொங்கும், பச்சை தண்ணி பொங்குமா? சரி, அது ராமதாஸ் அவர் பால் பொங்குது, அன்புமணி பச்சை தண்ணி. ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற நிலைமை எலெக்ஷனுக்குள்ள ஒன்றுபட்டுடுவாங்க. வெளியே வரக்கூடிய வருவாய் அன்புமணிக்கு போனால் அந்த குடும்பத்தோடு நின்றுக்கும், ராமதாஸ் கிட்ட போனால் பகிர்ந்து எல்லாருக்கும் போகும். இப்போ வந்தது ஒரே பாயிண்ட் அங்கே தான். இவர்கள் 2 பேரும் முட்டிக்கொள்வது, வருவாயை எப்படி பகிர்ந்து கொள்வது, என் கைக்கு வருமா வராதா, அந்த இடத்துக்கு போயிட்டார் ராமதாஸ் பெரியவர் ஐயா. ஓகே, புரியுது. அப்படி வந்தால் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அது போய் சேரும். அன்புமணி கிட்ட போனால் அவரோட நின்றுக்கும், குடும்பம் பாதிக்கும். இதில் அரசியலும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. இப்படி நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறது சரியா இருக்குமா? இதில் என்ன தப்புன்னு சொல்லுங்க. இதுக்கு எத்தனை உதாரணங்கள் வேணும்? அந்த காலம் என்ன, எந்த ஆதாரங்களுமே இல்லாமல் இப்படி பேசக்கூடாதுல்ல? நீங்கள் ரொம்ப மூத்த ஒரு அரசியல்வாதி, இப்படி சொல்லக்கூடாதுல்ல? இல்லைங்க, எனக்கு அவங்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது. சரி,
எந்த விதமான கட்சி ஆச்சரியமும் கிடையாது. அவங்க வென்றாலும் தோற்றாலும் எனக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுடுவோம். பொதுவாக அவர்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. அரசியல் கட்சி அப்பனும் மகனுமே இப்போ ஒரு பேனாவை கொடுத்து இதுதான் அடுத்த முதலமைச்சர், அவர் இதில் தான் கையெழுத்து போட போகிறாரு ஆன உடனே நல்லா கொடுத்தார். எப்படி எப்படி முடியுமோ அப்படியெல்லாம் அவரை தயார்படுத்தினார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பெரிய ஐயா அவர்கள் மகனை எந்தெந்த அளவிற்கு வேணுமோ அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்து அரசியலில் பக்குவப்படுத்தி வளர்த்து அவரை எம்பி ஆக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தவர். அந்த மனம் வெந்து போகும்படி இவர் நடந்து கொண்டார் என்பது தெரிகிறது. ஓகே, அவர் மனம் மகிழும்படி இவர் நடந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. அது அரசியல் ரீதியாக. குடும்ப ரீதியாக வருவாய் எங்கே போகிறதுன்றது தான். நான் இருக்கும்போதே எனக்கு ஒன்றும் இல்லைன்னா நான் அப்புறம் நான் இறந்த பிறகு என்னை சார்ந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற எண்ணம் வந்துடுச்சு. இல்லை, ஒரு பதிவு முன்ன போடும்போது ஒருத்தர் போடும்போது அவர் 2 வருஷம் ஆச்சு அவருக்குன்னு, அதுக்கு அந்த பதிவு இவர் கேட்கல. 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆச்சு. அதுன்னு இதெல்லாம் எங்கே போகுது? நான் இருக்கும்போதே எனக்கு வேண்டியவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நான் இறந்துவிட பிறகு என்ன ஆக போகிறது? அந்த எண்ணம் வருமா வராதா? எனக்கு 88 வயசு, எனக்கு அப்படி இருந்தால் வருமா வராதா? நீங்க ஒரு ராமதாஸ் ஐயாவோட மூத்தவர். ஆமா, 2 வருஷம் மூத்தவர். 2 வருஷம். சரி. அந்த அடிப்படையில் ஐயா அவர்களுக்கு ஆதங்கம் இருப்பதற்கு காரணம் 2. ஒன்று, அதிகாரத்துக்கு முன்னிடம் கொடுத்து தப்பா போச்சு, நம்மையே ஆட்சி படிக்கிறான்ற மாதிரி ஒரு நிலைமை. அந்த அடுத்தது நமக்கு வரக்கூடிய வருவாய்கள் சொத்து சுகங்கள் இருக்குன்னா அது எல்லாரும் சமமாக பங்கிட்டுக்கணும், எல்லோரும் நலம் பெற வேண்டும்னு அவர் விரும்புகிறார். அவர் நான் மட்டும் என் குடும்பம் நான் தனியாக போயிட்டு அது அப்படியே போட்டோம், அது அப்படியே மடிஞ்சு போட்டோம், அது அப்படியே குறைஞ்சி போட்டோம், அது அப்படியே காணாமல் போட்டோன்னு இவர் நினைக்கிறார். ஓகே, அது சண்டையாக மாறுது. ஓகே, அது அரசியலாக வருகிறது. அது தேர்தல் நேரத்தில் இந்த பணம் யார் கைக்கு போகிறது? அவங்களுக்கு எப்பவுமே நோட்டு வேணும், சீட்டு வேணும். அப்படியானால் சீட்டு எங்கே வாங்கிறது, நோட்டு எங்கே வாங்கிறது, என்ன பிரச்சனை அப்படின்னு வருது. ஓகே ஓகே சமரசமையா, உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுனது கிடையாது. ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் வேறு வேறு மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதையும் உங்ககிட்ட கேட்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி போட்டுட்ருக்கக்கூடிய டெசிக்னேஷன் வேறு போட்டுட்ருக்குறோம். காலாகாலமாக அதிமுகவிலேயே இருந்த நீங்கள் வெளியே நீங்கள் இன்னொரு பார்ட்டியில் சேருவீங்கன்றலாம் நாங்கள் எதிர்பார்க்கல, சரியா? ஆனால் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு போடுற அடையாளம் புதிய நீதி கட்சி பொதுச் செயலாளர்னு போட்டுட்ருக்குறோம். ஆனால் உங்களுக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து நீங்கள் எம்ஜிஆர்னுடைய ஆதரவாளர் தான், கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்ட். இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப பிடிவாதமான கட்சிக்காரர்கள் எல்லாம் கூட ஏதோ சில மனத்தாங்களால் அங்கே சர்வே பண்ண முடியாது அப்படின்ட்டுலாம் வெளியில் வந்துடுறீங்க, ஏதோ ஒரு காரணம். அப்போது பாமகவில் நடந்து வரக்கூடிய இந்த ஒரு சண்டை சச்சரவு, இந்த ஒரு அதிகார சண்டை இருக்குல்ல, இது அங்கே இருக்கக்கூடியவர்களையும் வெளியே தள்ளுமா, வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமான்னு கேட்குறேன். ஒரு விஷயம், முதல்ல தலைவர்கள் மாறலாம், தர்பார் மாறலாம், சரி, தத்துவங்கள் ஒன்றே அட்சய பாத்திரம். சரி. நான் டாக்டர் சமரசமாகிய நான் 88 வயது, 3 முறை எம்எல்ஏ, எம்ஜிஆர் வழி எம்ஜிஆர் பக்தன். நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, நாளையும் சரி, வாழ்நாள் முழுதும் எம்ஜிஆர் பக்தன். இப்போ இந்த திமுக அண்ணா திமுகலாம் எங்கேருந்து பிறந்தது? நீதி கட்சியில். நீதி கட்சி. நான் எங்கே போயிருக்கிறேன்? நீதி கட்சி. அதுல என்ன உங்களுக்கு இப்படி ஒரு காரணம் உங்களுக்கு கிடைச்சது, அதனால இது வசதியா இருக்குது சொல்றதுக்கு. காரணம் கிடைச்சது இல்லைங்க, உண்மை. இங்க எப்பவுமே நாட்டுக்கு உண்மையை சொல்லணும், இதுல பொய் என்ன இருக்கு? சரி சரி சரி. 1 2 எனக்கும் அங்கே ஏதாவது நல்ல வேலை யாராச்சும் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருந்தா நீங்க அங்க போயிருந்திருப்பீங்க. இல்லைங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இல்ல சொல்றேன். ஆகையினால நீதி கட்சி இருந்தால் எல்லாம் போது எப்படி கன்னடமும் கலிதெலுங்கும் துளுவும் மலையாளமும் உதித்து எழுந்ததுன்னு சொல்லுவாங்களே மொழியை, அதுபோல் எப்படி பாலில் இருந்து நெய் மோர் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நீதி கட்சியிலிருந்து உருவானது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகலாம்.
அந்த அடிப்படையில் நான் போனே தவிர இதில் இன்னும் மாறுபட்டில்லை. எங்களுடைய பேசிக் எதுவும் மாறாது. சரி, ஓகே, நல்ல ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்போ முன்ன பேசுனீங்க ஏதோ கட்சி உடைஞ்சு அது இதுன்னு. அந்த மாநிலங்கள் பூரா ஆளுங்கட்சியாக இருந்தது. ஆமாம், எதிர்கட்சியாகவும் இருந்தது. ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியது உடைந்தது போனது ஆட்சி போனது என்று சொன்னால் அது வேறு. பாமக என்பது வேறு. எப்படி அதை நீங்கள் கொண்டு போய் அதில் சேர்த்துறீங்க? முலாயம் சிங் பஸ்வானையோ நீங்கள் அவங்களெல்லாம் எந்த எந்த அடிப்படை இங்கே இதில் கொண்டு வந்து சேர்த்துறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, மொத்தமாக அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணுவது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவது தான் அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களுடைய நோக்கம். பாமக உடைஞ்சா பாஜக ஆட்சிக்கு வந்துடுமா? அதனால அவங்க செய்வாங்களா? என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க? வேற என்ன? பாமகவினுடைய வெயிட் என்ன, சக்தி என்ன தமிழ்நாட்டில்? அது எப்படியாவது அவங்களுக்குள்ள வர சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டும். பாமகவினுடைய சக்தி என்ன? பாமகவை இரண்டாக்கினால் ஆட்சிக்கு வந்துவிடுன்னு எண்ணுகிறதா? அப்புறம் ஏன் 2019 ஏடிஎம்கே கூட்டணி வச்சது? 19 21 தொகுதியில ஏங்க எல்லாரும் வேற எந்த கட்சியுமே உங்க கூட கூட்டணிக்கு வரலையே. அப்போ நீங்க எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் நீங்க அவர்களோடு நீங்க அதிமுக அப்போது கூட்டணி வைத்த ஒரே காரணத்தினால்தான் ஆட்சி மெஜாரிட்டியே பிடிச்சது. நீங்கள் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திங்க. ஆட்சி ஒவ்வொரு நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒரு நேரத்தில் 2 சீட்டு வாங்கினார் எம்பியில், பார்த்தீங்கல்ல? அடுத்த இதிலே ஆட்சி திரும்பவும் கூட போயிட்டு வந்துச்சு. ஆட்சியை கழிச்சாங்க, வந்தோம், திரும்பலாம் வந்தோம். அதெல்லாம் ஒவ்வொரு தனி மனித சக்தி, அவர்கள் கொள்கை, அந்த வழி, திராவிட இயக்க வழிகள். அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சியா என்பதே முதல் கேள்விக்குறி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்குது? நீங்கள் ஒவ்வொரு நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது எல்லாமே. இன்றைக்கி நீங்கள் திமுகவே சொல்லும்போது முதலியார் கட்சின்னாங்க. ஓகே. அண்ணா இப்போ தலைமை ஏற்று வரும்போது பெரியார் திகாவுக்கு தலைமை இருக்கும்போது நாயுடு கட்சின்னாங்க. ஓகே. பாட்டாளி ராமதாஸ் வரும்போது அது வன்னியர் கட்சி அப்படின்னாங்க. திருமாவளவன் வரும்போது தாத்தப்புட்டர் கட்சி அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தர் தலைமை ஏற்பதை பொறுத்து அந்த கட்சிக்கு ஒரு பட்டத்தை சூட்டிடுவாங்களே தவிர அப்படியே தவிர வேறு ஒன்றுமல்ல. ஆகையினால இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது என்ன அதனுடைய பொசிஷன் என்று பார்த்தால், அவர்களுக்குள் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியை நடத்துவது. இப்போ நீங்கள் ஏன் இப்போ விஜய் எல்லாம் இங்கே வராங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் நாம் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி நின்னார்னா ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி என்ன கெதியாச்சோ அது இப்படி ஆகும். ஓகே ஓகே. அவர்கள் தக்கவர்களோடு இணைந்து வந்தால் அவர் எதிர்கட்சி தலைவராகலாம், துணை முதல்வர் கூட ஆகலாம். அதை தவிர வேறு ஏதாவது எந்த காரணத்தில் முடிவெடுத்தால் தன்னையைத்தான் அழித்துக் கொள்வார். ஓகே.